ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறடி காசு பார்க்க போகிற சிறடி காசையில் வந்துட்டு நம்ம ஸ்ருதியோட அம்மா இருக்காங்களே, அவங்க பங்குக்கு அவங்க வந்து நின்று வெறுப்பேற்றுறாங்களாமா. அவளை சிரிக்க வேணான்னு சொல்லுடா, சிரிக்கும் போது அவன் மூஞ்சி பார்க்க நல்லா இல்லடா, அந்த மாதிரி இருக்குது. எரியிற நெருப்பில் எண்ணெயை தூக்கி ஊற்றுது இந்தம்மா. எங்களுக்கு இங்கே இந்த பங்களா இருக்குது, அங்கே அந்த பங்களா இருக்குது, இங்கே நான் சொந்தமாக போட் வீடு இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது. என்னை ஜப்பானில் கூப்பிட்டாங்க, ஃபாரினில் கூப்பிட்டாங்க, அமெரிக்காவில் கூப்பிட்டாங்கன்னு உருட்டுது பாருங்க. ஐயோ எக்கச்சக்க பிட்டு போட்டுவிட்டு கடைசியில் அங்கே போகலாம், அங்கே போய் நீங்கள் இருந்துக்கோங்கன்னு சொல்ல, நாங்கள் இதுக்கு ஓடி ஒழியணும், ஓடி ஒழிய தேவையில்லை, நாங்கள் ஓடவும் மாட்டோம் ஒளியவும் மாட்டோம்னு சொல்லிட்டு டைலாக் மேலே டைலாக் அடிக்கிறாரு நம்ம ரவி. அதுக்கப்புறமா சரின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பி போக, அங்கே ஒரு பக்கம் லேகியம் விற்கலையா, லேகியம்னு சொல்லிட்டு ஒரு லேடி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. யார் நம்ம ரோகிணி தான். கடைசியில் அந்த லேகியம் வந்து கொடுக்கவே இல்லைன்னு சொல்ல, கடைசியில் வீட்டில் வேறு பிரச்சனை அப்படின்னோடனே அதை சால்வ் பண்ணதுக்கப்புறம் லேகியம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை சால்வ் பண்ணுறதுக்காக நம்ம மூவ் பண்ணலான்னு சொல்லிட்டு மனோஜை கூட்டிகிட்டு இந்த வீட்டுக்கு வந்தால், அந்த பொண்ணோட வீட்டில் இருக்கவங்கள்ட்ட வீணா வாயை கொடுக்காதனா தேவையா கோபால், இதெல்லாம் போகிற இடம்லாம் பொறிக்கடலை எதிர்பார்க்க வேண்டியது, அதனால் வச்சு குத்துன்னு குத்துவாங்க. அவங்க பேத்து எடுத்துட்டாங்க. யாரை நம்ம மனோஜை கட்டி போட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க. இங்கே ஒரு பக்கம் நம்ம முத்துவும் மீனாவும் பார்த்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறாங்க. முதல்ல அந்த பையனுக்கு உண்மையான லவ் இருக்கான்னு தெரிஞ்சுக்க கூப்பிட்டாங்க. ஃபோன் பண்ணி இது மாதிரி அந்த பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்ல உடனே பாசத்தில் பறந்து வந்துட்டாரு. தம்பியை பிடிச்சி பக்கி வயவில் அடின்னு அடிக்க, அதுக்கப்புறம் உண்மையாக லவ் பண்ணுறேன்னு சொன்னதுக்கப்புறமா ரெண்டு வீட்டு சார்பாகவும் பேசி எப்படியாவது ஹேண்டில் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை, பாசிட்டிவ் வைப், அப்படியே பாசிட்டிவ் வைப் இருக்குது இவங்களுக்குள்ள. சரி அதை இப்படி பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இங்கே நடக்க, அங்கே ஒரு பக்கம் நம்ம மனோஜ் கண்ணனை காப்பாற்ற முடியாமல் ரோகிணி படுற பாடு இருக்கு. ஐயோ என் புருஷன், அச்சோ என் புருஷன், இது வந்து அழுகிற மாதிரி தெரியலையே, என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது. உங்கள் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுற, பண்ணு, என்னால் தான் அடிக்க முடியல, எல்லாரும் அடிங்கன்னு சொல்லிட்டு ரோகிணி வேடிக்கை பார்த்த மாதிரி இருக்குது. இது நல்லா தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.